மிக உயர்ந்த மலையில் தொட்டபெட்டாங்குன்னு 8842 அடி ஹைட்டு. மீட்டரில் சொல்லணும் அப்படின்னா 2637ங்க. எப்படா இப்படி அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆமாங்க, நம்ம ஒரு பேஸுக்கு போகிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் நல்லா ரீட் பண்ணிக்குவோம். ஸோ அதனால தான் இந்த மீட்டர்லாம் அடிலாம் அக்யூரேட்டாக சொல்கிறது. நாட் அலோடாங்க. என்னங்க 5 o'clock க்ளோஸா? ஐயோ ஏங்க தொட்டபெட்டா பார்க்க போகலான்னு பார்த்தா 5 மணியோட க்ளோஸு அப்படின்றாங்க. ஸோ நம்ம கூடலூரை நோக்கி போவோங்க. ஒரு கடையில் சாப்பிட்ட இடத்துல கூகுள் பே ஒர்க் ஆகலைங்க. ஸோ நான் ரைடிங் க்ளோஸை அடமானம் வச்சுட்டு ஏடிஎம் போயிட்டு காசு எடுத்துகிட்டு கொடுத்துர்லான்ட்டு போயிட்டுருக்கேங்க. ஸோ அந்த கடைக்கார அண்ணன் நம்மளை ஆல்ரெடி இது மாதிரி தான் ஒருத்தவங்க வரேன்னு சொல்லிட்டு வரலையாம். ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறதுக்காண்டி நம்ம ரைடிங் க்ளோஸை கொடுத்துட்டு வெறுங்கையில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. அவர் மேலே தப்பு இல்லை. பிகாஸ் ஆஃப் நம்மளை மாதிரி ஒருத்தர் முன்னால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாராம். இப்போவும் வேணாப்பா நீ போயிட்டு வாப்பா, ரைடிங் க்ளோஸ்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். இருந்தாலும் அவரோட பார்வை ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க. ஸோ நம்ம ரைடிங் க்ளோஸ் அங்கே அடமானம் வச்சுட்டு இப்போ ஏடிஎம் நோக்கி போயிட்டுருக்கோம். ஏடிஎம்மில் காசு எடுத்தாச்சுங்க. ஸோ நம்ம அண்ணன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம க்ளவுஸை மீட்டுக்கிட்டு அடுத்து கூடலூர் போகிறதா ஒரு பிளானுங்க. அண்ணன் ரொம்ப சந்தேகப்பட்டாப்புல. ஸோ நம்ம ரைடிங் க்ளோவை அடக்க வச்சுட்டு வந்துட்டோம். அண்ணே ஆமாண்ணே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. ஆமாண்ணே, மாட்டிக்கலாம். சும்மா நம்ம நினைவுக்காண்டி தானே, வேறு எதுக்கு வண்டி இல்லை. புரியல? ஆமாம், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கலாம்ல நம்மளாவே. ஆமாண்ணே, சரி 500 ரூபா தான் ஏடிஎம்மில் வந்தது. சத்தியமாக க்ளவுஸ் இல்லாமல் ஓட்ட முடியலங்க. லைட்டாக குளிருது பாருங்கள். வேறு லெவலாக இருக்காப்புல நம்ம சூரிய நண்பன். இங்கே சன்செட் லேட்டாக தான் ஆகும் போலங்க. ஒரு 6:45 அந்த டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம கூடலூர் போயிடணும். நம்ம சுற்றிலாம் பார்க்குறது இல்லைங்க. மேக்ஸிமம் ஹில்லில் ரைட் பண்ணிவிட்டு இயற்கையை மட்டும் ரசித்து வந்துடுறது. ட்ரெக்கிங்லாம் போகிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏற்கனவே வேறு நம்ம ரொம்ப ஒல்லியாக இருக்கணும். வேறு ட்ரெக்கிங்லாம் போனால் அவ்வளோதாங்க. ஸோ நம்ம வண்டியிலே இருந்து தான் ரைட் பண்ணுவோம். அதுதான் ஒரு பைக் ரைடர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னங்க சூரியன் பயங்கரமாக பிரகாசிக்கிறாப்புல. சூரிய வெளிச்சத்தில் ஓட்டவே முடியலங்க. டைம் பார்த்திங்கன்னா 6:15. இது பார்த்திங்கன்னா பைன் மரமாக என்னன்னு தெரிலங்க, பேய் மரம் மாதிரி இருக்குது. சூரியனோட வெளிச்சம் பாருங்கள், அங்கே இங்கே ஏதோ லைட்டு கட்டி விட்ட மாதிரி சூப்பராக இருக்குது. மரங்கள்லாம் பாருங்கள், என்னங்க இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாவ், நைஸ்ங்க. இப்போ நம்ம கூடலூரை நோக்கி போயிட்டுருக்கோங்க. கூடலூரில் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் மசனக்குடி முதலும் மலை வழியாக கீழே இறங்கிட வேண்டியதாங்க. பா, மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்க ஊட்டி, கூடலூர், குன்னூர், கோத்தகிரி, வேலவலுங்க. கிளைமேட்டு வேலவலாக இருக்குது. வரலாங்க. தலை குந்தா வந்துட்டோம். இன்னும் ஒரு 43 கிலோமீட்டர்ஸுங்க கூடலூருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம இப்போது லெஃப்டில் போக போகிறோம்னு நினைக்கிறேன். சினக்குடி, முதுமலை, மைசூர் 1452, பொக்காரம். இடம்லாம் அப்படியே எனக்கு என்ன சொல்லலாம், தேஜாவு மாதிரி இருக்குங்க. இந்த பிளேஸ்க்கெலாம் ஆல்ரெடி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. தேஜாவுங்க எனக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தது. ஏதோ கனவுல பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பூலாம் மஞ்சள் கலர் வேற லெவலாக இருக்குது பாருங்கள். அநேகமாக இன்னொரு பாண்டு இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணியெல்லாம் நீராவியாக போயிடுச்சு. ஸோ வெறும் குளமாக தான் நமக்கு தெரியுது. நம்மளாம் எப்போலாங்க காரில் போகிறது இல்லைங்க. நமக்கு பைக்கு தான் முக்கியம். ஐ எம் பைக் ரைடர். காரில் போனால் என்னங்க அட்வென்ச்சர் இருக்குது? பைக்கு தாங்க பெஸ்ட் ஆஃப் எவர். அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறோமா, நம்ம வனவிலங்கு நண்பர்களை மீட் பண்ணுவோமா. அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், கூகுள் மேப்புக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அடர்ந்த காடுன்னு. இது பார்த்திங்கன்னா பைன் காடாங்க. ஓ, இந்த இடத்தெல்லாம் பாருங்களேன், கேம்ப் ஃபயர் போட்டு செம்மையாக இருக்கலாம் போல். கூடலூரில் தான் நம்ம சன்செட்டை பார்க்க போகிறதா காலையில் முடிவு பண்ணோம். ஸோ அந்த இலக்கை நோக்கி ஓடிட்டுருக்கோங்க. இலக்கை அடைஞ்சே தீரணுங்க. அப்போ தான் லைஃபு கொஞ்சமாச்சும் ஃபில் ஆகும்.
ஸோ இன்றைய இலக்கு என்ன அப்படின்னா கூடலூரில் போய் சன்செட்டை பார்க்கணுங்க. அடர்ந்த காட்டுக்குள்ளே வேலைலாம் ரைட் பண்ணிகிட்ருக்கோங்க. பிளாக் பெல் வேலைலாம் கார்னிங் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. டயர் லைட்டாக தேஞ்சிச்சுங்க, பின்னால் டயரு அப்பப்போ ஜர்க் கொடுக்குறாப்புல. மற்றபடி வேலை பண்ணலாம். மோகன் ஒட்டியார் நாங்கள் இங்கே ஒரு லேக் வியூ பாயிண்ட் இருக்கும் போல். யாருமே இருக்க மாட்டாங்க இது மாதிரி சன்செட் ஆனதுக்கப்புறம். நம்ம மட்டும்தான் ரைட் பண்ணிகிட்ருப்போம். திடீர்னு நம்ம யானை நண்பர்கள்லாம் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே வண்டியை போட்டுட்டு ரிட்டன் ஓடியே பெற வேண்டியதான். கூகுள் மேப்பை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கடா ஆர்டிஆர் அப்படின்ற மாதிரி சிம்டம்ஸ்லாம் கண்மறைவு பிரதேசம். ஸோ ஹார்ன் அடிச்சுக்கணும். ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. கையில் காசு இல்லை, இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக ரைட் பண்ணணும் அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ நீங்கள் ட்ராவல் வந்தீங்க அப்படின்னா இயற்கை அழகை ரசிக்கலாம். சோலூர் சந்திப்பு என்னங்க அதர் ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டோமா? சோலூர் மேலூர்ன்றாங்க. நல்ல ஒரு புது அனுபவத்தை கொடுக்குதுங்க. ஊட்டி ஹில்ஸ் மலைகளின் அரசி. அப்பா எவ்வளோ பெரிய மரம் உளுந்து கிடக்கு. சன்செட் ஆனதுக்கப்புறம் இந்த ஹில்ஸில் ரைட் பண்ணுறதுக்கு வேலைவெல்லாம் இருக்குங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. லைட்டாக பயமாகவும் இருக்கும். டெஸ்டினேஷன் அடைஞ்சாகணும் அப்படின்ற ஒரு பதட்டமும் இருக்கும். நாங்கள் பேய் மரம் மாதிரி இருக்குது. வாவ், யாருமே இருக்க மாட்டாங்க இது மாதிரி சன்செட் ஆனதுக்கப்புறம். நம்ம மட்டும்தான் ரைட் பண்ணிகிட்ருப்போம். திடீர்னு நம்ம யானை நண்பர்கள்லாம் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே வண்டியை போட்டுட்டு ரிட்டன் ஓடியே பெற வேண்டியதான். சைடு போடலான்னு பார்த்தா வந்துக்கிட்டே இருக்காங்க. சுற்றி சுற்றி ரோடு போகுதுங்க. சைடு போடலான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆப்போசிட்டில் வர்றது எதுவுமே தெரியல. கண்மறைவு பிரதேசமாக இருக்குது. சன்செட் வேறு ஆயிடுச்சு, ஒன்றுமே தெரியல. பகல்னா கூட பரவாயில்ல, இது அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம். சன்செட் ஆனதுக்கப்புறம் இருட்டிட்டு ஒன்றும் தெரியல. முந்திட்டோங்க. ஓய்யா, கண்டிப்பாக 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலெலாம் வந்தால் ஜர்க்கு தாங்க. கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி தான் இருக்குது. கூடலூர் இன்னும் 18 கிலோமீட்டருங்க. ஆக்சுவலி சன்செட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி ஹில்ஸ் ரைடு பண்ணக்கூடாதுங்க. நமக்கு டைம் ஆகிட்டு ஊட்டியிலேருந்து கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ஊட்டி டு மைசூர் ரோடு. மேற்கு தொடர்ச்சி மலையில் இவ்வளோ பிளேசஸ் இருக்குன்ட்டு இன்றைக்கி தாங்க தெரிஞ்சுது. நான் கூட ஒன் டேயில் சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு வாரம் கூட பத்தாது போலங்க. வாவ், வெல்கம் டு கேரளா. ஜியோலேருந்து மெசேஜ் வந்துச்சுங்க. நம்ம தமிழ்நாடு பார்டரை விட்டு இப்போ கேரளா பார்டருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜியோ நண்பர்கள் சொல்கிறாங்க. வெல்கம் டு ஜியோ கேரளா அப்படின்றாங்க. காலையிலேருந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கனால வாய்ஸ் வந்து எம்ஆர் ராதா மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேங்க. அப்புறம் லைட்டாக முதுகு வலி இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் ஒரு 10 hours வந்து ரைடிங்கில் இருக்குங்க. இங்கே உள்ள மக்களோட வாழ்க்கை முறைகள் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. பெருசாக ஒன்றும் வெளியில் வேலைக்கு போக மாட்றாங்க. இங்கேயே தேயிலை பறிச்சுக்கிட்டு. இது ஒரு சுற்றுலாத்தலமாங்க, அதனால் எல்லா பேரும் கடை வச்சுருக்காங்க. விசாரித்தேன். டிம் பண்ணலான்னு பார்த்தா யாருமே டிம் பண்ண மாட்றாங்க லைட்டை. ஸோ நம்மளுக்கு எப்படி நம்ம மனசு வரும்? ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் அந்த உலகத்தில் நம்மளை வாழ விட மாட்டாங்க. ஸோ வந்து நம்மளும் அப்போ கெட்டவங்களாக இருக்கும். பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக போகிறப்ப எதுவும் நடக்காதுங்க. பிளாக் பெல் தான் வேலை பண்ணிகிட்ருக்காப்புல. என்ஜின் ஹீட் ஆக ஆக பிக்கப் பயங்கரமாக இருக்குங்க. சன்செட் ஆனதுக்கப்புறமும் ஹில்ஸில் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக தாங்க இருக்குது. பெண்டு ஆல்மோஸ்ட் 40க்கு மேலே இழுக்க முடியலங்க ஹில்ஸில். அதுவும் நைட் டைமில் 40க்கு மேலே போக முடியல. பாருங்கள், ஆப்போசிட்லாம் வெஹிக்கிள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் அவங்கக்கிட்ட நம்ம ஃபைட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஒட்டியே போகணுங்க. பரவாயில்லைங்க, சப்போர்ட்டுக்கு அப்போ வெஹிக்கிள் வருது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம நண்பர்கள் நமக்கு உதவி செய்வாங்க. யாதும் ஊரே யாவரும் பிழைன்ற மாதிரி எல்லா மக்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்ங்க. ஸோ வந்து நம்மளுக்கு பகலாக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் பனியானாலும் வெயிலானாலும் மழையானாலும் நம்ம ரைட் பண்ணிக்கிட்டு தாங்க இருப்போம். எல்லா சீசன்லேயும் நம்ம ரைட் போவோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி அட்வென்ச்சர்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். சந்தன மரமா வாசம் பயங்கரமாக தூக்குதுங்க. மாலை பொழுதிலே மெல்லிய காற்றிலே ஒரு சந்தன வாசனம். வாவ், நல்லா இருக்குது. ஐயோ ஏங்க, ரைட் சைடில் பாருங்கள், வியூ பாயிண்ட்டு பக்காவாக இருக்குது. இருட்டில் ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கு வேறு லெவலாக இருக்குது. ரைட் சைட்லாமே கொஞ்சம் மிஸ்ஸானா பாறையில் முட்டியிருப்பாங்க.
ரைட் சைடில் வியூ பாயிண்ட்டை பார்க்குறேன்ட்டு. எப்படா நைட்லலாம் பயம் இல்லாமல் ஓட்டிட்டு போகிறீங்க? டிரைவிங் செகண்ட் இயரா? என்னங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க? தேங்க்ஸ் ப்ரோ. நட்ட நடு காட்டிலே யாரும் இல்லை ரோட்டிலே. வியூ பாயிண்ட்டு பக்காவாக இருக்குங்க. ரைட் சைடு ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா வானம் மட்டும்தாங்க தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. கீழே பயங்கரமான பள்ளம் இருக்கும் போல். எப்படா நைட்லலாம் பயம் இல்லாமல் ஓட்டிட்டு போகிறீங்க? டிரைவிங் செகண்ட் இயரா? என்னங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க? தேங்க்ஸ் ப்ரோ. வியூ பாயிண்ட்டு பக்காவாக இருக்குங்க. ரைட் சைடு ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா வானம் மட்டும்தாங்க தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. கீழே பயங்கரமான பள்ளம் இருக்கும் போல்.